கிமு 6ஆம் நூற்றாண்டில் பாபிலோன் தேசத்தில் தேவதூதர் ஒருவர் தீர்க்கதரிசி தானியேலுக்கு இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன் வரும் காலங்களை பற்றிய பல விஷயங்களை வெளிப்படுத்தினார். அவர் சொன்னவற்றை முழுமையாக தானியேலால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவர் அதன் அர்த்தத்தை கேட்டார். ஆனால் அந்த வார்த்தைகள் இறுதி காலம் வரை மறைக்கப்பட்டும் முத்திரையிடப்பட்டும் இருப்பதால் அந்த செய்தி தானியேலுக்கானது அல்ல என்றும், பின்னொரு நாளில் அறிவு பெருகும், மக்கள் அங்குமிங்கும் ஓடுவார்கள், அந்த காலகட்டத்தை சார்ந்தது அந்த செய்தி என்றும் அவர் கூறினார். இன்று நாம் அந்த காலகட்டத்தை அடைந்து விட்டோம் நண்பர்களே. இருப்பினும் நமது பயணங்கள் அனைத்திலும் வாடிக்கையான பழக்கம் ஒன்று நம்மை ஊடுருவி உள்ளது. அதாவது, நமது பயணங்களின் இனிய நினைவுகளாக நாம் போகும் இடமெல்லாம் நினைவு பொருட்களை சேகரித்து அவைகளை வீடு கொண்டு செல்வதாகும். ஆனால் பிசாசு அதையும் ஆயுதமாக்கி உள்ளது நண்பர்களே. ஏனென்றால் ஆவிகள் தங்களை ஒரு முப்பரிமாண பொருளுடன் இணைத்து கொண்டு அந்த பொருள் சென்றடையும் தளத்தில் தன் சுய ரூபத்தை காட்டும் சக்தி உடையன. அதாவது, ஒரு சிலை அது சித்தரிக்கும் ஆவியின் பிரசன்னத்தை தன்னுடன் சுமந்து செல்வது போல. இப்போ பிஷப் வாகாலஸ் என்பவரை பற்றி நான் அடிக்கடி பேசுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் தனது சொந்த உடலில் ஒரு சாத்தானின் ஆவியை குடியேறச் செய்துவிட்டு தான் இவ்வுலகில் இருப்பது போல மக்களுக்கு தோன்றச் செய்த அதே நேரத்தில் தனது உண்மையான ஆவியுடன் 12 ஆண்டுகளாக கடலுக்கு அடியில் பிசாசின் பாதாள லோகத்தில் பூமியில் பிசாசின் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கான பயிற்சி பெற்றார். எனது சேனலில் கடலுக்கு அடியில் மனித நகரம் என்ற தலைப்பில் அவரது சாட்சியம் உள்ளது. அதையும் காண தவறாதீர்கள். இப்போ அந்த வீடியோவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அது பின்வருமாறு: கடல் நகரம் என்பது வீடற்ற தெருக்குழந்தைகள் மனித ஆன்மாக்களை திருடும் சாத்தானின் முகவர்களாக மாறுவதற்கு பயிற்சி அளிக்கப்படும் இடம். கடலுக்கு அடியில் உள்ள இந்த நகரத்தைச் சேர்ந்த சில குழந்தைகள் கடற்கரைகளில் உலகெங்கிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கடற்சங்குகளை விற்கவோ அல்லது கொடுக்கவோ பயன்படுத்தப்படுகிறார்கள். சந்தேகமில்லாமல் இந்த சங்குகளை வாங்குபவர் அவற்றை வீட்டிற்கு எடுத்துச் செல்வர். அங்கே இந்த சங்குடன் இணைந்திருக்கும் அசுத்த ஆவி அந்த நபரையும் அவரது வீட்டாரையும் அழிக்கத் தொடங்கும். கடற்கரையில் ஒரு சிறுவனிடமிருந்து அழகான சங்கு ஒன்றை வாங்கி சென்ற ஒரு பெண்ணை நான் அறிவேன். அந்த சிறுவனின் கண்கள் விரிந்த கண்ணாடி போன்ற கண்மணிகளுடன் கருத்த குளங்கள் போன்ற தோற்றத்தை கொண்டிருந்தன. பின்னர் அவளுக்கு பலாத்காரமான பாலியல் கனவுகள் வரத் தொடங்கின. திடீரென்று அவளுடைய முற்றமும் தவளைகளால் நிரம்பியது. இந்நிலையில் அந்த ஓட்டை தகர்த்து போட பரிசுத்த ஆவி அவளுக்கு வெளிப்படுத்தியது. அவளும் அதை செய்தாள். அதன் பின்பு கனவுகளும் தவளைகளும் மறைந்தே போய்விட்டன. பைபிள் இந்த வகையான பொருட்களை சபிக்கப்பட்டவை என்று அழைக்கிறது. அது சபிக்கப்பட்டதிலிருந்து எதையாவது எடுத்துக்கொள்வதினாலே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஆகாதபடிக்கும், இஸ்ரவேல் முகாமை சபிக்கப்பட்டதாக்கி அதை கலங்கச் செய்யாதபடிக்கும் நீங்கள் சபிக்கப்பட்டதற்கு மட்டும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறுகிறது. இந்த வசனத்தை நமது சூழ்நிலையுடன் பொருத்தி பார்த்தால், நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் எடுத்துச் செல்லும் இந்த பொருட்கள் உங்களை மட்டுமல்ல, உங்கள் முழு குடும்பத்தையும் பாதிக்கும் என்பதுதான். மேலும் நீங்கள் எப்போதாவது ஒரு அருங்காட்சியகத்தை பார்வையிட்டால், தயவு செய்து எந்த கலைப்பொருளையும் அல்லது சிலையையும் தொடாதீர்கள். ஏனென்றால் அது இது போன்ற தீய ஆன்மீக பரிவர்த்தனைகளுக்கு கதவுகளை திறக்கும் வாய்ப்புடையது. இருப்பினும் நீங்கள் இது போன்ற பொருட்களை கையாள வேண்டியிருந்தால் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக இருந்தால், கடவுளின் பிள்ளை என்ற முறையில் உங்களுக்கு பிசாசின் மீது அதிகாரம் உண்டு என்பதால் எந்த ஒரு சக்தியையும் உங்களால் முறியடிக்க முடியும். அந்த பொருட்களின் மீது உங்கள் கைகளை வைத்து இயேசுவின் நாமத்தில்
அவற்றில் ஒளிந்து கிடக்கும் தீய சக்திகளை அப்புறப்படுத்துங்கள். ஆனாலும் இன்று உங்களிடம் அந்த சக்தி இல்லை என்று நீங்கள் நினைத்தால் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பும்படி அவரிடம் கேளுங்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவிதான் சக்தி. நண்பர்களே, என்னுடைய இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.